வட சென்னையை சுத்தும் தமிழ் சினிமா. கடந்த சில வருடங்களா மதுரை தான் தமிழ் சினிமாவோட மையக்களமா இருந்தது. ஏறக்குறைய எல்லா நாயகர்களுமே மதுரை சம்பந்தப்பட்ட படங்கள்ல நடிச்சிட்டாங்க. மதுரையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தொடர்ச்சியா வெற்றி பெற்றதும் அதுக்கான சென்டிமெண்டா அமைஞ்சது. ஆனா இப்போ மதுரையை மையமா கொண்டிருந்த தமிழ் சினிமா கரை கடந்து சென்னை பக்கம் திரும்பி இருக்கு. அதுலயும் குறிப்பா எல்லாருமே வட சென்னையை காப்பாத்த தான் கிளம்பி இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஜெயம் ரவி நடிக்கும் பூலோகம் படத்துலயும் கார்த்தி நடிக்கும் மெட்ராஸ் படத்துலயும் வட சென்னை தான் கதைக்களம். சமீபத்துல கிடைச்ச தகவலின்படி சங்கர் இயக்கத்துல விக்ரம் நாயகனா நடிச்சிட்டு வரும் ஐ படத்தோட கதைக்களமும் வட சென்னை தானா. விக்ரம் இந்த படத்துல பாக்ஸரா, அதாவது குத்துச்சண்டை வீரரா நடிச்சிருக்காராம். பூலோகம் படத்துலயும் ஜெயம் ரவி குத்துச்சண்டை வீரர் தான். ஒரே சமயத்துல ஒரே தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் ஐ பூலோகம் 2 படமுமே குத்துச்சண்டை வீரரை பத்தின கதையா உருவாக்கிட்டு இருக்கிறது ஆச்சரியமான ஒண்ணுதான். பூலோகம் படத்தோட இயக்குனர் புதிய இயக்குனர் கல்யாண கிருஷ்ணன். அதனால முழு கதையும் தயாரிப்பாளர் கிட்ட சொல்லி இருப்பாரு. ஆனா சங்கர் பிரம்மாண்ட இயக்குனராச்சே, அதனால ஐ படத்தோட கதையை கண்டிப்பா தயாரிப்பாளர் கிட்ட சொல்லி இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க கோலிவுட்டினர். வட சென்னையில யார் வெற்றி வாகை சூட போறாங்கன்னு பாப்போம். இனி கொஞ்ச நாளைக்கு தமிழ் சினிமாவில சென்னை தமிழ் தான்.